நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு மே 2026 எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் சனி சேர்ந்ததுல இருந்தே விருச்சிக ராசிக்கு பெரிய டென்ஷன். 5ஆம் வீடுன்றது என்னங்க? மனசு. அந்த மனசுன்ற இடத்துல போராட்டம்ன்றது இருந்ததுன்னா எதுவுமே திருப்தியா இருக்காது இல்லையா? அப்ப 5ஆம் வீட்டுல சனி கிரகம் உட்கார்ந்து அதோடையே உங்க ராசிநாதன் செவ்வாய் உட்காரும் போது ரொம்பவே மன சஞ்சலத்துக்குள்ள பார்க்குற இடத்துலலாம் பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கீங்க. விருச்சிகம் அப்படின்னாலே மெகா இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய மெகா. விருச்சிக ராசி அன்பர்களே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நம்பினதெல்லாம் மோசமாகி என்னடா இந்த பிரச்சனைன்றதான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மே 11ஆம் தேதி வரைக்கும், உண்மையாக சொல்லணும்னா 15ஆம் தேதி வரைக்குமே. பட் 11க்கு அப்புறம் அது கொஞ்சம் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா, சனி செவ்வாய் ரெண்டு பேருமே ஆப்போசிட் எனர்ஜி டு ஈச் அதர். ஸோ எல்லா விஷயத்துலையுமே நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா பண்றீங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு தள்ளி வச்சிடுறது ரியலி பெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடே கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மேஸ்திரியை கூப்பிட்டு, அப்பா இந்த மேல பெயிண்ட் எல்லாம் அடிக்க ஏறுறான் இல்லையா, இல்ல டெரஸ் போடுறதுக்கு பண்றான் இல்லையா, அவெல்லாம் குடிக்காம வந்திருக்கானா, நீ எல்லாம் செக் பண்ணிட்டியா, நானும் அங்க வருவேன், அப்படி இல்லாட்டி நீ ஏத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்கன்றது மட்டும் இல்ல, அதை கிராஸ் செக் பண்ணி தென் நீங்க ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா அங்க ஏதாவது அசம்பாவியங்கள் நடந்து நீங்க அதுக்கு காரணமாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்க ராசிநாதன் கடைசியில நீங்க பில்டிங் சம்பந்தமான பிரச்சனையில மாற்றுறதுக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப பில்டிங்னா இந்த மாசம் மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா, பட் இந்த மாதிரி நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா ரியலி சூப்பர். அடுத்தது இண்டஸ்ட்ரியில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது மிஷின் எல்லாம் நீங்க ஓவர் ஆயில் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா அங்க ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒர்க் பண்ற லேபரர்ஸ்க்கு அந்த மிஷினரினால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்க பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அலர்ட் அப்படின்றது வேணும். அடுத்தது இப்போ நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க, லிவ்இன்ல இருக்கீங்கன்னா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படின்னா அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா ஜஸ்ட் லைக் தட் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. சகிப்புத்தன்மை அப்படின்றது வேணும். இப்ப அவசரப்பட்டு எடுத்ததுக்கெல்லாம் லவ், எடுத்ததுக்கெல்லாம் பிரேக்கப், எடுத்ததுக்கெல்லாம் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கை அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் நிறைய ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்களுக்கு ஒண்ணு புரியும். அதே மாதிரி உங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்காக யார்ட்டையாவது லோன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்கள கொடுக்க விடாம உங்க கிரகங்கள் பண்ணும். இங்க நோட் பண்ணுங்க, அவங்க கொடுக்காம உங்க ஏமாத்தல, ஆனா அவங்க கொடுக்க விடாம உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும். சோ எதுவாக இருந்தாலும் நீங்க வார்த்தைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கன்ஃபார்ம் பண்ணி பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பா எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துடலாம். ஆனா எவ்வளவு சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க கேர் எடுக்கணும். 6ஆம் வீடு அப்படின்ற இடத்துல உங்க ராசிநாதன் 11ஆம் தேதியிலிருந்து டிராவல் பண்ண போறார். அப்போ உங்களுடைய 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் போதே ருண ரோக சத்ரு, அப்போ ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நம்பினவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் நம்பினேன்ற வார்த்தை கூடாது. சீக்ரெட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
கூடாதவனை கூப்பிட்டு ஏதோ உனக்கு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல சொல்லி கடைசியில நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நோ நம்புதல், நோ ஷூரிட்டி போடுதல், இன்னொருத்தருக்காக நீங்க வாக்கு கொடுக்கறது அப்படின்றதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. பொருளாதாரம் அப்படின்றது உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சைடு எந்த சிக்கலும் வராது. ஆனா அந்த பொருளாதாரத்தை ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பணம் வாங்கறதுக்குள்ள போதும்டாப்பா அப்படின்றது இருக்கும். அடுத்தது சிறு விஷயத்துக்கு நிறைய அலைச்சல் அப்படின்றது இருக்கும். கவர்மெண்ட் வழியில உங்க மேல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி கட்டுறது, ஏன்னா அப்போ வந்து ஏப்ரல் இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஏதாவது பேலன்ஸ் வச்சிருந்தீங்க சரிங்க அப்படிங்கெல்லாம் கொரீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அரசு வழியில நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அரசு அதிகாரிகளோடையும் நீங்க வெறுப்பு சம்பாதிச்சுக்காம இருக்கணும். என்னடா முடியும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு எடுக்கிற காலகட்டம் கிடையாது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு எப்பயுமே போல்டான தன்மைகள் அதிகம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். வண்டியில எல்லாம் நீங்க போகும்போது லைசன்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இந்த மாசம் நீங்க ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஒரு தடவைக்கு 3 தடவை லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுல ஏதோ இப்போ சிம்பிளா அவங்க சொல்லுவாங்க மதர் டாக்குமெண்ட் தாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி விலை கொடுக்குறியா அப்படின்னு வந்து சேலஞ்ச் எடுத்து போறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு உகந்தது இல்லை. ஏன்னா எப்பயுமே விருச்சிக ராசி வந்து சேலஞ்ச் எடுத்து அதை வின் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலிகள். பட் ஸ்டில் இப்போ இந்த சேலஞ்சஸ் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, உங்களுக்கும் திருமணம் அப்படின்ற அமைப்பெல்லாம் சூப்பரா நடக்கும். புது குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. கணவன் மனைவி அப்படின்றது என்னங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களோட மனசு கஷ்டப்படுவாங்களே ஒழிய பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா குரு குடும்பஸ்தானத்துல பாக்குறதுனால. ஆனா நீங்க வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய மறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதையுமே வச்ச இடத்துல வைக்கிறது அப்படின்றதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாட்டி 4 மணிக்கு எழுந்திருச்சு டிராவல் பண்ணி நான் கிளம்பி வந்துட்டேன், பாதி தூரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போனை மிஸ் பண்ணேன்றது ஞாபகம் வந்தது. 4 மணிக்கு கிளம்பினால யாருமே போன் பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த போனை எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா முக்கியமான கால்ஸ் வந்து அதனால பிரச்சனைக்குள்ள மாற்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், சாந்தமா நிதானமா கிளம்புறதுக்கு முன்னாடி போன் எடுத்துக்கிட்டோமா, எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்தை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. அது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். மேலும் உங்களுடைய 12ஆம் வீட்டையுமே உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறதுனால நீங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் சிக்கல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 4ஆம் வீட்டுல ராகு வேற இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய ஸ்பீட் எடுக்கும். சுகத்துக்காக நினைச்சு கடைசியில் அதை கரெக்டா பார்க்காத போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களுடைய சந்திராஷ்டமம் எப்போன்னு நான் ஒவ்வொரு மாசமும் அனுப்பிட்டு இருக்கேன். அந்த சந்திராஷ்டமம் எல்லாம் எப்போன்னு பார்த்து குறிச்சு வச்சுக்கிட்டு சிக்கல்ல நிறைய சிக்காம இருங்க. பொறுமைய கடைப்பிடிங்க. வேல்மாறல் கண்டிப்பா படிங்க. முருகனை கையில பிடிச்சுக்கோங்க, ஹனுமனை கையில பிடிச்சுக்கோங்க, துர்க்கையம்மனை கையில பிடிச்சுக்கோங்க. நிதானம்ன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க சூப்பரா சாதிக்க முடியும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.